Right, in the project integration management, we discuss financial analysis of project, right? Still people in the financial analysis அந்த விஷயத்துல சிலபஸ் பொறுத்த மட்டுக்கு இந்த நான் சொல்லப்பட்டிருக்குது, ரைட்? ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கேன், and using LMS slide as reference, right? அதுல வந்து நெட் பிரசன்ட் வேல்யூ கணித்தல் சம்பந்தமான பேசிக்கான விஷயத்தை தான் லாஸ்ட் கிளிப்ல டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ we will continue from there. நெட் பிரசன்ட் வேல்யூ சொல்லி சொல்லுற பொழுது கேஷ் அவுட்ஃப்ளோவுக்கும் கேஷ் இன்ஃப்ளோ இடையே, அதாவது டிஸ்கவுண்டட், ரைட், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால பெருக்கப்பட்டு வேல்யூ காணப்பட்ட கேஷ் இன்ஃப்ளோவுக்கும் அவுட்ஃப்ளோவுக்கும் இடையில தேறிய வருமானத்தை நாங்கள் கணிச்சு பாசிட்டிவா இருந்தால் எக்ஸப்ட் பண்ணலாம் சொல்லி சொன்னோம். அதுக்கு ஒரு உதாரணமாக வந்து 2019 பாஸ் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டினையும் நாம் செய்து பார்த்தோம், ரைட்? So today we have to do some further calculation. Still நான் net present value தான் continue பண்றேன், right? The financial considerations are an important aspect of the projects. The three primary methods for determining the projected financial value of the projects, right? Basically, இதை கொஞ்சம் இன்னும் விரிவாக சொல்றேன்னால், let me to move to my another presentation. Oh, it's clear, right? நான் ஆரம்பத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்தினது போல இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல், அதாவது ப்ரொஜெக்ட் அப்ரைசல், ஒரு செயற்திட்டத்தை நிதி ரீதியாக மதிப்பீடு செய்யறதுக்கு பாவிக்கப்படுற இந்த டெக்னிக்ஸ் வந்து பிரதானமாக 2 வகையாக நோக்கப்படுகிறது. ஒன்று இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர், இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி கருத்தில் கொண்டு அந்த கேஷ் ஃப்ளோ சீரமைக்கப்பட்டு கணிப்பீடு செய்யப்படுகின்ற டெக்னிக்ஸ். இன்னொன்று இந்த டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்யப்படாமல் வெறுமனே தரப்படுகின்ற பெறுமதியை கொண்டு சீராக்கம் செய்யப்படுகின்ற மெத்தட்ஸ். இது நான் ஒரு விரிவான ஒரு விஷயம், ரைட்? உங்களோட சிலபஸுக்குள்ள இருக்கிற டெக்னிக்ஸை தான் நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு கருத்தினேன். இதுல right, considering the time value of money, to take the pen, right? Right, this part, considering the time value of money, in the techniques பொறுத்த மட்டும் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை கொண்டு கேஷ் ஃப்ளோ, அதாவது கேஷ் அவுட் ஃப்ளோங்கிறது இனிஷியல்ல இருக்குது, கேஷ் இன்ஃப்ளோஸ் ஒவ்வொரு வருஷமும் ரிசீவ் பண்றோம்னு சொல்லி பார்த்தோம். கேஷ் இன்ஃப்ளோ ஆனது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால அட்ஜஸ்ட் பண்ணப்படுது, சீராக்கம் செய்யப்படப்படுகிற ஆன்சரை கொண்டு கணிக்கின்ற மெத்தட்ஸ் தான் இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ என்பிவி சொல்றது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஐஆர்ஆர் சொல்றது, ரைட்? மற்ற மெத்தட் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, ரைட்? டிஸ்கவுண்டட் பேபேக் மெத்தட். ஸோ ஃபார் த டைம் பீயிங் இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, நான் I'll repeat again, right? ஆனால் டைம் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணாத டெக்னிக்ஸ், you have payback period.
right? And the return on investment. Return on investment, right? உங்களுக்கு தெரியும் ₹1 விளக்கத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கின்ற பொழுது வெளியக பெறுமதி உள்ளக பெறுமதி சம்பந்தமாக தான் நாங்க டிஸ்கஸ் பண்றோம், right? We'll move to the this slide, right? Three primary methods for determining the predicted financial value. One is NPV, IRR, payback analysis, return on investment. இதான் உங்களோட சிலபஸுக்கு உட்பட்ட விஷயம், right? Net present value என்று சொல்லிட்டோம்னா என்ன என்று நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன விஷயத்தை we'll discuss, right? 2018 பாஸ் பேப்பர்ல வந்துட்டு நாங்க 19ல டிஸ்கஸ் பண்ண வித்தியாசமான ஒரு கேள்வி போட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்றேன், திரும்ப ரிப்பீட் பண்றேன், ரைட்? ஸோ NPV analysis is the method of calculating the expected net monetary gain or loss from the project by discounting all expected future cash inflows and outflows to the present point in projects with a positive NPV should be considered if financial value is the key criteria. Yes. Right? So நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜரா வர்க் பண்ணுகிற பொழுது ஃபைனான்சியல் ஃபேக்டர் மாத்திரம்தான் ஒரு செயற்திட்டத்தை தெரிவு செய்வதில், ரைட், அல்லது சிபாரிசு செய்வதில் பிரதான காரணியாக இருக்கும் என்றல்ல. பல காரணிகள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், feasibility ஸ்டடி சம்பந்தமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாத்தியவள ஆய்வு, செயற்திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவதற்கு முதல் அந்த செயல் திட்டம் சாத்தியப்படுமா இல்லையா என்பதை பல்வேறு கோணங்கள்ல இருக்கு. From different point of view, you analyze this. Social point of view, economic point of view, financial point of view, cultural point of view, right? Technical point of view. பல வகையிலையும் சாத்தியப்படுமான்னு நான் பார்க்கிறோம். இப்ப நாங்க இந்த இடத்தை டிஸ்கஸ் பண்றோம்னு சொன்னா ஃபைனான்சியல் வேல்யூ சம்பந்தமான கிரைட்டீரியனை பிரதான காரணியாக எடுத்து இது சாத்தியப்படுமா இல்லையான்னு பார்க்கறதுக்குரிய ஒரு அனலைசிஸ் தான் நாம செய்யறோம். The higher NPV is the better one. Higher NPV is the better one, right? NPV கணிப்பீடு செய்கின்ற பொழுது உதாரணமா நீங்க செயற்திட்டம் கொண்ட இல்ல முதலீடு செய்யறதுக்கு பல்வேறு ABCன்னு நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பல செயற்திட்ட சந்தர்ப்பங்கள், முதலீட்டு வாய்ப்புகள் வெளியில இருக்கின்ற பொழுது நீங்க NPV அனலைசிஸ், NPV டெக்னிக்ஸை கொண்டு நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் எந்த செயற்திட்டம் பாசிட்டிவாக இருக்கோ அதெல்லாம் நீங்க எக்ஸெப்ட் பண்ணலாம், ரைட்? ஃபார் த டைம் பீயிங் நீங்க இதை இப்படி விளங்கி கொள்ளுங்க. இதில் அட்வான்ஸை நாங்கள் கொஞ்சம் லேட்டாகி டிஸ்கஸ் பண்ணுவோம். பாசிட்டிவானது எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணலாம். அந்த பாசிட்டிவ் இல்லையும் ஹையர் வேல்யூ இருக்கிறது தான் நாங்கள் என்ன செய்வோம், ப்ரையோரிட்டைஸ் பண்ணுவோம். ப்ரையோரிட்டைஸ், ஓகே, ரைட். Now, right, this is discussed, this formula I discussed, right? Okay, let's move from this point of view. Time value of money, present value is equal, present value is future value upon 1 plus r to the power n. இதைத்தான் நான் உங்களுக்கு போன லெக்சர் கிளிப்ஸ்ல விளங்கப்படுத்தும். present value is equal 1 over 1 plus r to the power n. So future value ஒரு ரூபான்னு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 over 1 plus r to the power n. ரைட், இதுல இன்னும் சில கேள்விகள் இருக்கு, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். ரைட், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கணிக்கிறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். These are the case, right? So he has given an example, right? Present value, PV is the present value, FV is the future value, R is the interest rate, right?
and n is the number of years, right? If it is the case, right? When R is equal 10 percentage, R உடைய பெருமானம் 10% இருக்குமா இருந்தால் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை காண வேண்டுமாக இருந்தால் நாங்க டேபிள் மெத்தட்ல கணிக்கலாம்னு சொன்னேன், ரைட்? அந்த டேபிள் உங்க கூகுள் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணிருக்கேன். பட் ஈஸியா நார்மலாவும் என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ணி எடுக்கிறதும் we can do it, right? 1 over 1 plus r to the power n யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் 1 upon 1 plus 10% சைவ தசம் ஒன்று பிரதிகிராம் n வந்து முதலாவது வருடம், முதலாவது வருடத்தில் இருக்கிற டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வந்து 0.909. எப்ப ஆறின் பெருமானம் 10 இருக்கிறது, 10% இருக்கிறது. சாரி, இரண்டாவது வருடத்துக்கு நீங்க கணிக்கணுமாக இருந்தால் 10% எடுத்து, ரைட்? 1 over 1 plus 0.1 போடுறோம், மீன்ஸ் 10%. 10 upon 100, 0.1 to the power. இரண்டாவது வருடம் என்ற காரணத்தினால் எண்ணுக்கு பதிலாக 2 பிரதியிடுறோம், ரைட்? So you get 0.826, right? Like that, third year, fourth year, fifth year. So discount கணிப்பீடு செய்கிறது இப்படித்தான். Okay, right? When R is equal 5%, you know how to do it, right? Instead of 10%, you have to apply 0.05. Why? 5 upon 100. Right. This is also clear. R in பெருமானம் 12% இருந்தால், now can you calculate this? Compute the present value of 50,000 rupees received after 4 years from today, considering the rate of 12%. Can you do the calculation quickly? I'll give 1 minute and post the answer in the chat box. Yes. I'll give 1 or 2 minutes. Do it quickly. Did you try? What is the answer you got? Benefit. See. So this, right? So I told you 1 over 1 plus r to the power n, right? நீங்க என்ன செய்யலாம்டா 50,000 weights would equal 50,000 upon 1 plus, okay, R in பெருமானம் எவ்வளவு தந்திருந்தார்?
0.12, sir. What is the value of R? 4 years, 12%. Isn't it? Oh, now it's clear, right? R to the power 12%, which means 0.12 to the power 4. Hope you have got this answer. Right? Reduce the decimal to digit. So hope you have got this answer. Yes. Somebody responded me. Okay. How about this question? Calculate the present value of 900 rupees in 3 years if the interest rate cost of capital is 10%. Can you try this? There's a slight difference between the previous example and the current example. Yes. Calculate the present value of 900 rupees in 3 years if the interest rate is 10%. Let me do it quickly otherwise. Right, same formula, right? You have to use 900 rupees equal 900 rupees upon 1 plus, what is the percentage? 10%, isn't it? Yes, 900 rupees in 3 years if the interest rate is 10%. Okay, then 0.10 to the power 3. Answer of yes. Right. So take it. Yes. Right. So moving to the another example. Compute the total present value of, you have to look this word. Compute the total present value of rupees 25,000 each to be received at the end of year for the period of next 4 years. Discounting rate is 12%. Here the word total present value. How can you calculate? Right? Present value is equal. In the year 1,
25,000. Somewhat difficult to write, right? I'll go back to the Excel sheet, right? Present value. So let me to put year 1, year 2, year 3. How many years? The question is 4 years. Isn't it? Why 4? Right? ஒவ்வொரு வருடம் கிடைக்கிற cash inflow 25,000 upon 1 plus, what is the percentage? 12%. 0.12 to the power 1. Right? It's equal to 2 digits, right? For the year 2, same value, the power is 2. For the year 3, same value, the power is 3. As well, 4. Right? Sum it up. Yes. Which I follow this comma, right? So get this value 75,933.73. Okay. So that is the answer. Let's quickly move on to the summary, right? Hope you can do. They have shown in the same answer in the tabular format, right? You can do this question as exercise, right? Let's go to the summary. So net present value, NPV, is used to evaluate the projects and investment. NPV is equal. It is not shared. Right? NPV is equal summation of present value minus summation of present value. அதாவது காசு உட்பாய்ச்சல் ஃப்ளோ உடைய மொத்த கூட்டுத்தொகைகளின் இன்றைய பெறுமதி present value. அதிலிருந்து you have to deduct I. Sorry. You have to deduct I. I கழிக்கணும். I சொல்லுது initial investment. Initial investment mean cash outflow. காசு வெளிப்பாய்ச்சல். Right? Okay. So rule is here. You see the decision rule. NPV in பெருமானம் சைவரை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தால், right?
advantage of project worthy. But NPV in பெருமானம் சைவரை விட குறைவாக இருக்குமா இருந்தால் disadvantageous project and worthless. Okay, right? You can try an exercise, this question, right? Right. I want to move somewhat advanced, right? This is an important point. The மாதிரி questions தான் 2018 past paperல இருந்தது. அது இதை ஒத்த ஒரு கேள்வி, right? So go back to this presentation. Right. That's that. I want to say one thing. Yes, it is here. Right. You have to understand this concept, right? சேர்த்திட்டங்களை பொறுத்தவரையில் we call independent project mutually exclusive project. தனித்தனியான சேர்த்திட்டங்கள் mutually exclusive project, right? Mutually exclusive project. I hope this Tamulpura Nungum. Tamulpura Nunga. I'm sorry. Tamulpura Nunga. They have studied in the statistics sometimes, right? Mutually exclusive project. இப்படி ரெண்டு வகையாக நான் பார்க்கலாம், right? நான் அடுத்த ஸ்டெப்பு போறது முன் you have to understand this concept. Independent project என்று சொன்னால் if the cash flow of one are unaffected by the acceptance of other. உதாரணமா project A, project B, இரண்டு project B. NPV analysis serial A க்கு வந்து ஒரு 1000 NPV 1000 பாசிட்டிவா இருக்கு, B க்கு வந்து ஒரு -500 வருது. ரூல் என்ன? பாசிட்டிவா இருக்கிற ப்ராஜெக்ட் எக்ஸெப்ட் பண்ணி போயிருக்கு, ரைட்? A எக்ஸெப்ட் பண்ணி A னை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது B னை கைவிடுதல் என்பதை பாதிக்கவில்லை. சேர்த்திட்டம் A னை ஏற்றுக்கொள்வது சேர்த்திட்டம் B ஐ கைவிடுவதில் எந்த தாக்கத்தையும் செலுத்தவில்லை. It's not affecting. Okay, but when you move to the second point, mutually exclusive, this is independent. Second point is mutually exclusive projects. If the cash flow of one can be adversely impacted by the acceptance of other, ஒன்றை வந்து நாங்க எக்ஸெப்ட் பண்றது இன்னொன்றை கைவிடுதல்ல தாக்கம் செலுத்துமாக இருந்தால் then those projects are called mutually exclusive projects, right? Say you have A, B, C, right? A 1000 வருது NPV, B வந்து 900 வருது, C வந்து ஒரு 500 மைனஸ் வருது. மைனஸ் வருது of course you give up. பாசிட்டிவா இருக்கிற ரெண்டு NPV இருக்குது 1000 and 900. இப்போ இதுல எதை நாங்க எக்ஸெப்ட் பண்றோம்னு சொல்ற பொழுது NPV கூடுதலானதை நாங்க எக்ஸெப்ட் பண்ணிட்டு போகலாம், தென் B ஐ நாங்க கைவிடணும். ஆனா இந்த ஃபேக்டர் மாத்திரம் NPV மாத்திரம் ப்ராஜெக்ட் எக்ஸெப்ட் பண்றதுல பார்க்கப்படுவதில்லை, பல காரணிகள் பார்க்கப்படுது. எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் மணி இருக்கு. ஏயும் பியையும் இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குமா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்? ரெண்டு ப்ராஜெக்ட்லயும் நீங்க போகலாம்.
பட் காசு வந்து கேஷ் இன்ஃப்ளோ கேஷ் ஃப்ளோங்கிறது தாக்கத்தை செலுத்துது. ஏன் உங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு காசு இருக்கு, மற்றதை நீங்க கைவிடும். ஸோ யூ எக்ஸெப்ட் 1000, யூ கிவ் அப் 900, ரைட்? ஸோ இன் தட் டைம் இட்ஸ் கால்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்ட். இன்னும் ஒரு விடயம், ப்ராஜெக்டை எக்ஸெப்ட் பண்றதுங்கிறது ஒரு ஃபைனான்சியல் விஷயத்தை மாத்திரம் வச்சுக்கொண்டு யூ கான் மேக் டிசிஷன். யூ டு அனலைஸ் சம் using some further techniques, right? So it depends. So இந்த மாதிரியான கட்டங்கள்ல வந்து it's called mutually exclusive project, right? Now you go back to the you go back to the question, right? This is the question. Company A is considering project A and B, cash flows of which are as follows. Compute the total present value of each project at the rate of 10%. ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கணக்கு இருந்தது. Now you have project A, project B. 5 வருடங்களுக்குரிய சேர்த்திட்டம். 5 வருடங்களுக்கும் உரிய காசு உட்பாய்ச்சங்களுடைய பெருமானம் முறையே குறிப்பிடப்பட்டிருக்கு. 16,000, 40,000, 80,000, 60,000 என்று 4 வருடத்துக்கும் ப்ராஜெக்ட் ஏக்கும், ப்ராஜெக்ட் பிக்குரிய காசு உட்பாய்ச்சலும் 4 வருடத்துக்கு தரப்பட்டது. Cost of capital, right? 10% சொல்றீங்க. Now you have to make a decision. You have to do the analysis, right? How will you do it? ஏற்கனவே நாங்க தனியே நாங்க ஒரு ப்ராஜெக்ட் கணிச்ச மாதிரி இப்ப 2 ப்ராஜெக்ட்டுக்கும் என்ன செய்யணும்? தனித்தனியே கணிக்கணும். தனித்தனியே நாங்க என்பிவி காணணும், ரைட்? என்பிவி கண்டதுக்கு பிறகு என்பிவியுடைய பெருமானத்தை வைத்துக் கொண்டு you have to make your decision, right? So if you calculate, right, you will end up with this answer, right? Project A பொறுத்த மட்டுக்கு 16,000, 40,000, 80,000, 60,000, ரைட்? 10% வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் கணிக்கிறது. ஸோ அந்த முறையில் கணிப்பீங்கன்னா to get this value, right? இப்போ present value போடுறோம், சம் பண்றோம். So you get 148 644. You get this value. Project B பொறுத்த மட்டுக்கு year 1ல 20,000, 60,000, 40,000, 40,000 respective discounting factor கணிச்சு எடுத்திருக்கிறார், ரைட்? அப்ப அதால பெருக்கின்ற பொழுது present value வரும், ரைட்? Now to get the value of 125, 100. Okay, so the question present value மாற்று எப்படின்னா கேட்டிருக்கீங்க. ஸோ அதால நான் present value மட்டும் கணிச்சு காட்டுறேன், right? Hope you have understood. The total present value of each project. இப்போ அதே கேள்வி கண்டினியூ ஆகுது. If the initial cost for project A is 140,000 and project B is 110,000, which project should be accepted? Which project should be accepted? இப்போ நாங்க ஏற்கனவே இந்த டேபிள்ல கணிச்சு எடுத்திருக்கிறது ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காசு உட்பாய்ச்சல்கள் அதனுடைய இன்றைய பெறுமதி present value நாங்க கணிக்கிறோம், right? தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க, right? The cash flow is in the future value, right? அத என்ன செஞ்சிருக்கோம்? இன்றைய பெறுமதியை டோட்டல் பண்ணி எடுத்திருக்கோம். NPV காண்றதாக இருந்தால், right? NPV is equal நாங்க இந்த ஸ்லைட்ல பார்த்தோம், right?
NPV is equal summation of present value. அப்ப ப்ராஜெக்ட் A உடைய டோட்டல் present value கூட்டுறோம் 148 ஒரு ஆன்சர் வந்தது. ப்ராஜெக்ட் B க்கு வந்து 125 something. Get the answer. Right? Summation of present value. A வரையா கூட்டிக்கும், B வரையா கூட்டிக்கும். எங்களுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ஆரம்பத்துல அந்த கேள்வியில தரல. இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் நான் கழிக்கணும். ரைட்? இப்போ அந்த கேள்வியில சொல்றா, ரைட்? இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராஜெக்ட் A க்கு 1,40,000, ப்ராஜெக்ட் B க்கு வந்து 110,000. இப்படி இருக்குமாக இருந்தால் எந்த ப்ராஜெக்ட், எந்த செயற்திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? Right? So the calculation is easy. Right? You get the value of, right? You get the value of right? Total present value நாங்க பார்த்தோம். Total present value நாங்க பார்த்தோம். Right? A க்கு வந்து 1,48,544 வந்தது, B க்கு வந்து 1,27,100 வந்தது. ஆரம்ப முதலீடு காசு வெளிப்பாய்ச்சல் காரணத்தினால கழிக்கிறோம். 1,40,000 கழிக்கிறோம் A க்கு, 1,10,000 கழிக்கிறோம் B க்கு. ஆகவே NPV உடைய பெருமானம் ஒன்றுக்கு வருது 864, இன்னொன்றுக்கு வருது 17,100. NPV-ஐ அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுக்கின்ற பொழுது you have to accept project B, right? You have to accept project B. Why? project B தான் கூடுதலான NPV-ஐ கொண்டு, high NPV-ஐ நாங்க செலக்ட் பண்றோம். Okay, hope this is clear. Right, இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்து பார்க்கலாம். Right, even cash flow, uneven cash flow ன்னு தந்திருக்கிறார். Right, even cash flow ன்னு சொன்னால் ரெகுலர் இன்டர்வல்ல சேம் அமௌண்ட் கேஷ் ஃப்ளோ கிடைக்குது. உதாரணமா 1000 சொன்னா 5 இயர்ஸ்க்கு 1000 ஆக கிடைக்கிறது. ரைட், சேம் ரெகுலர் இன்டர்வல்ல. ரைட், uneven cash flow is not like that. அமௌண்ட் கிடைக்கிறது. You can இந்த உதாரணங்களை செய்து பாருங்க. Right, right. So here also it is mentioned the decision rule. In case of standalone projects, standalone project means independent project, except the project only if it is NPV is positive. NPV in பெருமானம் பாசிட்டிவா இருக்கின்ற பொழுது you can accept. Reject if the NPV is negative, and say indifferent between accepting or rejecting if the NPV is 0. Even NPV ல பெருமானம் 0-ஆ இருந்தால் ரைட் நீங்க accept பண்ணலாம். ரைட், வேற காரணிகளை கொண்டு நீங்க அனலைஸ் பண்ணணும், சிலவன can reject. Mutually exclusive project என்று சொல்லுகின்ற பொழுது competing project, right? Except the project with high NPV. Except the project with high NPV. Clear? Right? I'll move to the next technique, payback analysis. Very easy techniques. Payback analysis. Payback analysis என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுகின்ற பொழுது அதுல ரிட்டர்ன் எங்களுக்கு ஒவ்வொரு வருடம் கிடைக்கும் இல்லையா? ஸோ எவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள ரிட்டர்னை நாங்க பெற முடியுமோ அந்த ப்ராஜெக்ட் நாங்க செலக்ட் பண்ணுவோம். நம்ம 10,000 அதாவது 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றார், ரைட்?
ஒவ்வொரு வருடமும் 5 மில்லியன் கிடைக்குது. லெட்ஸ் சே 3 இயர்ஸ். இரண்டாவது வருடம் முடிகின்ற பொழுது 5 மில்லியன் பிளஸ் 5 மில்லியன் 10 மில்லியன் கிடைக்குது. ஸோ போட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை 2 இயர்ஸ்ல ரிகவர் பண்ணலாம். இன்னொரு ப்ராஜெக்ட் எடுத்து கூட 3 இயர்ஸ்லாம் ரிகவர் பண்ணலாம். அவை ஷார்ட் பீரியட்ல ரிகவர் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டை எக்ஸெப்ட் பண்ணும். இதுதான் பேபேக் அனலைசிஸ். பட் இந்த அனலைசிஸ் வந்து ஒரு எஃபெக்டிவான வே இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் டைம் வேல்யூ ஆஃப் மணியை இந்த மெத்தட்ல கன்சிடர் பண்ணல. பட் டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ணி கேஷ் ஃப்ளோ வந்து டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால அட்ஜஸ்ட் பண்ணி வார ஆன்சரை கொண்டு எவ்வளவு காலத்துல ரிகவர் பண்ணலாம்னு பார்த்தால் அந்த டெக்னிக்ஸ் நான் சொன்னது டிஸ்கவுண்டட் பேபேக் அனலைசிஸ் or discounted payback period. ரைட்? ஒரு உதாரணத்துக்காக I'll show one example. Yes. Right? Payback period mean the number of years required to recover project cost or how long does it take to get our money back. எவ்வளவு காலத்துல அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் நாங்க ரிகவர் பண்ணலாம் அல்லது நாங்க போட்ட எவ்வளவு காலத்துக்குள்ள திருப்பி பெறலாம். Right? Calculated by adding project cash inflows. Right? I'll take this example and explain you. Then it's easy. Right? இரண்டு செயற்திட்டங்கள் உதாரணம் இதுல போடப்பட்டிருக்கு. ப்ராஜெக்ட் எல், ப்ராஜெக்ட் எஸ், ரெண்டு செயற்திட்டங்கள். வருடம் ஆரம்பத்துல வந்து ஜீரோவா இருக்கின்ற பொழுது 100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது. முதலாவது வருடம், இரண்டாவது வருடம், மூன்றாவது வருடத்துல கிடைக்கின்ற கேஷ் ஃப்ளோ தந்திருக்கிறார். ரைட்? இப்ப நாங்க கணிப்பீடு செய்யறதுன்னு சொன்னால் இந்த திரள் மீடுரன் காண்றது பாத்தீங்கன்னா அது மாதிரி கியூமுலேட்டிவ் கேஷ் கேஷ் இன்ஃப்ளோ நாங்க பார்ப்போமா இருந்தால் நாங்க கணிக்கலாம். உதாரணத்துக்குள்ளே ஆரம்பத்துல வந்து -100 இருக்கு. அதோட இந்த +10 சேர்க்கின்ற பொழுது முதலாவது வருஷம் 10 மில்லியன் கேஷ் இன்ஃப்ளோ ஆகும்போது தேர்ட் வரும்போது வந்து -90 ஆகும். தென் ரெண்டாவது வருடம் வந்து 60 எங்களுக்கு கிடைக்குது. ரைட்? தென் தேர்ட் வரும்போது வந்து -30. மூன்றாவது வருடத்துல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கலர் 80 இருக்குது. ரைட்? 80 இருக்குது, 80 மில்லியன். ஆனால் இந்த 80 மில்லியன் எங்களுக்கு தேவையில்லை. ஏன்? எங்களுக்கு 100 மில்லியன் ஆக்குறதுக்கு தேவைப்படுற காசு வந்து இந்த 30 மில்லியன் தான். அவே 80 மில்லியன் கிடைக்கிறதுக்கு ஒரு வருடமாக இருக்குமா இருந்தால், அதாவது 2வது வருடத்திலிருந்து 3வது வருடம் ஒரு வருட கால பகுதிக்குள்ள எங்களுக்கு 80 மில்லியன் கிடைக்கிறதா இருந்தால் எங்களுக்கு தேவையான 30 மில்லியனை எவ்வளவு காலத்துல நாங்க வரலாம் நான் பார்க்கணும். அப்ப எங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் என்ன? முதலாவது வருடத்துல இருக்கிற 10 மில்லியனும் இரண்டாவதுல இருக்கிற 60 மில்லியனும் முழுமையாக கணக்குல எடுக்கப்படும். அவை 70 மில்லியன். 100ல 70 போனால் இந்த 30 மில்லியன் தான் தேவைப்படும். ஸோ 2 இயர்ஸ்ல வந்து 70 மில்லியன் ரிகவர் ஆகும். பிளஸ் 80 மில்லியன்ல 30 மில்லியன் வந்து எவ்வளவு காலத்துல நாங்க ரிகவர் பண்ணலாம் பார்த்தா ரைட் 3.75 get the answer. So 2 years 2.375 years என்பது எங்களுக்கு ஆன்சரா கிடைக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, ப்ராஜெக்ட் எஸ் 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்றார். முதலாவது வருடத்துல 70 கிடைக்குது. அவை திரண்ட வருமானம் 30. அகைன் இரண்டாவது வருடத்துல வந்து 50 மில்லியன் இருக்கு. ரைட்? I'll repeat it again. 100 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ற. ரைட்? முதலாவது வருடத்துல 70 கிடைக்குது. ரைட்? முதலாவது வருடத்துல 70 கிடைக்குது. இரண்டாவது வருடத்துல
கிடைக்க இருக்கிற கேஷ் ஃப்ளோ வந்து 50, ரைட்? அப்ப 100ல 70 போனால் இந்த 30 மில்லியன் தான் தேவைப்படுது, ரைட்? கிடைக்க இருக்கிற 50 மில்லியன் ஒரு வருடத்துக்குன்னு சொன்னால் 30 மில்லியனை ரிகவர் பண்றதுக்கு எவ்வளவு காலம் தேவை பார்த்தால் மொத்தமா பார்க்கின்ற பொழுது takes 1.6 years. The same amount ப்ராஜெக்ட் எல்லை 100 மில்லியன் தான், ப்ராஜெக்ட் எஸ்லையும் 100 மில்லியன் தான் இன்வெஸ்ட் ஆகுது. ஆனா எந்த ப்ராஜெக்ட்ல எங்களோட செலவினத்தை அல்லது நாங்க இட்ட முதலீட்டை வந்து குயிக்கா ரிகவர் பண்ணலாம்னா ப்ராஜெக்ட் எஸ். இப்படித்தான் பேபேக் மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராஜெக்டை நாங்க செலக்ட் பண்றோம், ரைட்? ஸோ நான் உங்களுக்கு ஏர்லியா சொன்ன மாதிரி டைம் வேல்யூ ஆஃப் மணி இந்த விஷயத்தை இந்த மெத்தட் கன்சிடர் பண்ணாத காரணத்தால, ரைட், இது வந்து ஒரு ரஃப் ஐடியாவை எடுக்கிறதுக்கு ஓகே, ரைட்? பட் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கின்ற பொழுது தேர் ஆர் ட்ராபேக்ஸ், குறைபாடுகள். ஸோ அதுக்காக என்ன செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால், இன்னும் உங்களுக்கு தெளிவாக பார்க்கணும் சொன்னா இந்த கேஷ் ஃப்ளோவை வந்து டிஸ்கவுண்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி கணிப்பீடு செய்கின்ற பொழுது எஃபெக்டிவான வேயா இருக்கு. யூஸ் த டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ ராதர் தென் கேஷ் ஃப்ளோ, ரைட்? 10% இருக்குமா இருந்தால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க இருக்கின்ற 10 வந்து 10% டிஸ்கவுண்ட் எஃபெக்டால பெருக்கின்ற பொழுது 9.9 கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வருடத்துல கிடைக்க இருக்கின்ற 60 வந்து 10% பார்க்கும்போது 49.59 வருது. மூன்றாவது வருடத்துல வந்து பார்க்கின்ற பொழுது 80 கேஷ் இன்ஃப்ளோ 10% அட்ஜஸ்ட் பண்ணுற பொழுது 60.1 வருது. இப்படி கியூமுலேட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ பார்ப்பீங்களா இருந்தால் -100 இருந்த 9.09 கழிச்சுன்னா -90.91 ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி 49.59 கழிச்சுங்கன்னு சொன்னால் -41.32 ஆன்சர் கிடைக்குது. திரும்ப மிச்சமாக இருக்கிறது 60.11. அவை முதலாவது இரண்டாவது வருடத்துல வந்து இங்க வந்து 59 சம்திங் இல்லைன்னா ரிக்கா பண்ணலாம். அவங்களுக்கு தேவைப்படுறது 41 இந்த 60.11 கணிச்சிங்கன்னா 2.7 இயர்ஸ் வருது. 2.7 இயர்ஸ். ஏர்லியா அதே எக்ஸாம்ல பார்க்கும்போது 2.375 இயர்ஸ் ஆன்சர் கிடைக்கும். காரணம் என்ன? அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால அட்ஜஸ்ட் பண்ணுங்க, ரைட்? அட்ஜஸ்ட் பண்ணி கூட செய்கிற பொழுது சம்வாட் எஃபெக்டிவ் வே. பட் ரஃபா ஒரு ஐடியா எவ்வளவு காலத்துக்கு ரிட்டர்ன் ரிகவர் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு மெத்தட் இஸ் சூட்டபிள். பட் from technical point of view, this method has drawbacks. Therefore, right, mainly, right, NPV method தான் நிறுவனங்கள் பின்பற்று, right? So இது சம்பந்தமான அனலைசிஸ் எல்லாம் டீப்பான அனலைசிஸ் ஃபைனான்ஸ்ல இருக்குது. As a project manager, you have to know the basic concepts. That's it, right? Payback analysis. இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்களை நீங்க செய்து பார்க்கலாம். Then you can compare the answer. The other rule I have to say, internal rate of return. Internal rate of return. IRR technique. In NPV, payback money. So another technique is IRR technique. Right? இது வந்து நான் சொன்ன டைம் வேல்யூ ஆஃப் மணியை கன்சிடர் பண்ண ஒரு டெக்னிக், ஐஆர்ஆர் டெக்னிக், ரைட்? இதை கணிக்கிறதுக்கு, ரைட், ஸோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா, ரைட்? ஸோ இதை இலகுவாக விளங்கிக் கொண்டதுக்கு என்ன செய்யலாம் சொன்னா,
I'll go back to my presentation. Right. First நான் சொன்னேன் IRR என்று சொன்னால் என்ன என்று அதாவது கேட்டால் right IRR mean IRR is the discount rate that forces present value of inflows equal to cost and NPV is equal 0. NPV இன் பெருமானம் 0 ஆகின்ற பொழுது இருக்கிற percentage தான் வந்து internal rate of return சொல்றோம். Right? So these are for your knowledge I am explaining. Right? If you draw a cost of capital, right? For the interest rate, we draw it. Right? இந்த இடத்துல வருகின்ற அந்த பாயிண்ட் தான் IRR உடைய பெர்சன்டேஜ் ஆக இருக்கு. அதாவது NPV இன் பெருமானம் 0 ஆகின்ற பொழுது ரைட் இருக்கிற பெர்சன்டேஜ். இது எப்படி கணிக்கிறேன்னு சொன்னால் ரைட் இரண்டு NPV உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நான் ப்ரொஜெக்ட் A என்ற ஒரு கணக்கு நான் செய்வேன். ப்ரொஜெக்ட் ஏக்கு வந்து 10% உங்களுக்கு ஒரு NPV பெருமானம் பெறுது. ரைட் அதே ப்ரொஜெக்ட் ஏக்கு நீங்க இன்னொரு NPV காணும். அப்ப இன்னொரு NPV காண்றதாக இருந்தால் உங்களுக்கு கிடைத்த NPV பெருமானத்தை கொண்டு பெர்சன்டேஜை நீங்க கூட்டி பார்ப்பீங்க என்றால் இன்னொரு NPV பெருமானம் மைனஸ்ல கிடைக்க வாய்ப்பு. மைனஸ்ல எடுக்கிறது பெட்டர். மைனஸ்னா இருக்கணும் இல்லை, மைனஸ்ல எடுக்கிறது பெட்டர். ஒரு பாசிட்டிவ் NPV ஒரு நெகட்டிவ் NPV எடுத்தோம்னு சொன்னால் பேஸாக நான் செய்து பார்க்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், கட்டாயம் மைனஸ் அடிக்கணுன்றது அவசியம். ரெண்டு NPV வேல்யூ உங்களுக்கு தெரியும். ரைட் அப்போ உங்களுக்கு கணக்குல ஒரு ரேட் தந்திருப்பார். 10% 10% காண்பீங்க. அசியூம் பண்ணி உதாரணமா 15% நீங்க காண்பீங்க. அப்ப ரெண்டு NPV ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்கும். ரெண்டு NPV கணித்ததுக்குரிய அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த பெர்சன்டேஜ் உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா? ரைட் இப்ப இதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னா இப்படியான கால்குலேஷனை நான் காணல, பட் கால்குலேட் பண்ண ஆன்சரை கொண்டு இன்டர்பிரேட் பண்ண சொல்லிருக்கீங்க. அப்படி கேள்வியை நான் பார்த்தேன் 2016 or 17 something. ரைட் மேலதிக விளக்கத்துக்காக தான் நான் விளக்கத்தை சொல்றேன். IRR கணிக்கின்ற வாய்ப்பாடு நான் அங்க காட்டுகின்ற பொழுது NPV 1 2 அப்படின்லாம் போட்டிருந்தோம். அப்ப இலவா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆங்கில எழுத்துக்களை லேசா நினைவு வச்சுக் கொள்ளலாம். IRR is equal L. L என்று சொல்லுவது நீங்க NPV குறைஞ்ச ஒரு பெருமானம் 10% 15% சொல்லுவது 10% லோ டிஸ்கவுண்ட் ரேட். ரைட் சதவீதம் லோ டிஸ்கவுண்ட் ரேட். ரைட் L பிளஸ் ஒரு பாசிட்டிவ் NPV நெகட்டிவ் NPV அப்படி நீங்க கணிச்சீங்கன்னு சொன்னா P is equal positive NPV upon positive minus negative NPV into high discounting rate minus low discounting rate. Right? L நான் சொன்ன மாதிரி discount rate of the low trial. H என்று சொல்றது discount rate of high trial. உதாரணத்துல 10% 15% 15% high trial with low trial. Positive NPV get a one value. Person low trial positive NPV கிடைக்கும். High trial இருக்கின்ற பொழுது right get a negative NPV. இந்த வேல்யூஸை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்க போடுவீங்களா இருந்தால் அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால்
உங்களுக்கு IRR percentage ரைட். ரைட். இப்ப எப்படி டிசிஷன் எடுக்கிறதுன்னு சொன்னால், உங்களோட கணக்குல தரப்பட்ட அந்த கே என்று சொல்லுவது தரப்பட்ட பெர்சன்டேஜ், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பெர்சன்டேஜ் 10% இருந்தால் 10% விட ஐஆர்ஆர் மூலம் கண்ட பெர்சன்டேஜ் கூடுதலாக இருக்குமா இருந்தால் 15%, 20% இருந்தால் யூ கேன் அக்செப்ட் தி ப்ராஜெக்ட். அந்த 10% விட எங்கள் உதாரணத்தின்படி 10% விட குறைவாக இருக்குமா இருந்தால் யூ கேன் ரிஜெக்ட் தி ப்ராஜெக்ட். ஓகே, இங்கேயும் நீங்க கவனமா இருக்கணும். இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்டா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ப்ராஜெக்டா அப்படின்றத நீங்க கவனமாக இருக்கணும். ரைட். இது சம்பந்தமான நான் டீப் அனலைசிஸா கணக்கு காணல. ஜஸ்ட் ஒரு கேள்வி தந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் எந்த மெத்தட்ல எதை எக்ஸெப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அட் தட் டைம் திஸ் எக்ஸெப்டன்ஸ் கிரைட்டீரியன் இஸ் இம்பார்ட்டன்ட். ரைட். இண்டிபெண்டன்டாக இருந்தா எப்படி செய்யணும், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா இருந்தா எப்படி செய்யணும், நான் என்பியில் உங்களுக்கு வழங்கப்படுத்த மாதிரி கால்குலேஷன். ரைட். ஃபைனல் டெக்னிக், லாஸ்ட் ஒன், this syllabus is the last one, right? இந்த ஐஆர்ஆர் இருக்கிற ஸ்டெப்ஸ் கேர்லியில செய்து பாருங்க. ரைட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு முதலீட்டுடைய திரும்பல். Right, return on investment is calculated by subtracting the project cost from the benefits and dividing by the cost. Right? the color. Right? எவ்வளவு எங்களுக்கு வருமானமா கிடைக்குதோ அதுல இருந்து காஸ்ட கழித்து, ரைட், இனிஷியல் காஸ்டால திரும்ப பிரிச்சு into 100%. Right? The higher ROI is better. Many organizations have a record rate of return or minimum acceptable return of the investment for the project. Right? IRR can be calculated by setting. Okay, so it's ROI. I don't know why it's typed like that. Right? ROI உடைய பெருமானம் எங்க கூடுதலா இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் நீங்க செய்யலாம், எக்ஸெப்ட் பண்ணலாம். Right? இந்த உதாரணத்தை பாருங்க. Mr. Kumara made a somewhat risky investment in a liquid metal stock last year when he purchased 5,000 shares at 1 rupees per share. Today, a year later, the fair market value per share is 3.50. Mr. Kumara sells the share and uses the ROI calculator to measure his performance. Right? How many shares? Right. 5,000 shares. ஆரம்பத்தில் எவ்வளவுக்கு வாங்குறார்? ₹1 வாங்குறார். Right? இன்றைய பெறுமதி எவ்வளவு? 3.50. 5,000 into 5, sorry, 5,000 into 1, 5 rupees is the cost. 5,000 into 3.5, right? 17,500 ரூபாய் is the inflow, income, revenue. Right? இப்போ எங்களோட வாய்ப்பாட்டின் படி right, இந்த வாய்ப்பாட்டின் படி 17 இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ரெவென்யூ வந்து 17,500 சய 5,000, அதன் கீழ் இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் காஸ்ட் again 5,000 into 100. Right? Right? Okay. How much is this calculation is right? 17,500 minus 5,000, right, upon 5,000 which
Saya is this calculation is right? So 500 minus 5,000. 12,500 upon 5,000. 2.5 into 100%. Is 250. Yes. 250%. Right? Like that, another example has given again. Mr. Kumara made an investment in medical equipment. He purchased 1,000 shares at rupees 1, which means cost. 1000 தர ரூபா 1000 தான் cost. ஆனா வித்திருக்கிற எவ்வளவு ₹25 by 1000 into 1.125 1250 அப்ப அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் 1250 minus 1000 upon 1000 into 100 25%. Right? So like that you can do the calculations and exercise given in the slides, right? For this video clip, right? So today we discussed the financial analysis. Of course, we continued from the last section clip, financial analysis of the project, right? So with this calculation, I'm winding up. So try to do the past paper questions. So I touched 2019. Right? Of course, you can see 2018, 16 papers, right? And you can do the exercise given in the slides. So thank you very much. Be online. Wind up.